பாருங்க, கோடு கூட்டல் அரி கோடரி. கோடு என்றால் மரக்கொம்பு என்று பொருள். அரி என்றால் வெட்டுதல் அல்லது நறுக்குதல் என்று பொருள். மரக்கொம்பை வெட்டும் கருவி என்ற பொருள்ல கோடரி என்ற சொல் தான் சரியான சொல். ஆனா நம்ம கோடாளி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சொல் தவறானது. கோடரி என்ற சொல் தான் சரியான சொல். அடுத்து பாருங்க, அருவாமனை இல்ல அறிவாள் மனை. கடைசியா தன்னகரம் வரணும், அதாவது 3 சுழி நகரம் வரணும். ரன்னகரம் வரக்கூடாது, அதாவது 2 சுழி நகரம் வரக்கூடாது. இப்போ அறிவாள் மனை என்பது அரி கூட்டல் வாள் கூட்டல் மனை என பிரியும். அரி என்றால் நறுக்குதல் என்று பொருள். வாள் என்றால் கத்தி, மனை என்றால் கட்டை. நறுக்கும் கத்தி உள்ள கட்டை என்ற பொருள் தரக்கூடிய அறிவாள் மனை என்ற சொல் தான் சரியான சொல். அருவா மனை என்ற சொல் தவறு. பேச்சு மொழியில நம்ம பயன்படுத்துறோம், அது தப்பு இல்ல. ஆனா எழுத்து மொழியிலையாவது நம்ம சரியான பொருள் தரும் சொல்ல பயன்படுத்தணும். அடுத்து சொல்ல பாருங்க, கடப்பாறை அப்படின்னு எழுதும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வல்லின ரகரம் விட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது பாறை என்ற சொல் பாறாங்கல்லை குறிப்பதாக மாறிடும். கடப்பாறை என இடையின ரகரம் இட்டு எழுத வேண்டும். பாறை என்றால் கனமான இரும்பு கம்பி என்று பொருள். அப்போ கடப்பாறை என்ற இந்த சொல் தான் சரி. கடப்பாறை என்ற இந்த சொல் தவறான சொல்.